சென்னை சோழிங்கநல்லூரில் தனியார் விடுதி உரிமையாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட விடுதி உரிமையாளர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில் விடுதி உரிமையாளர் தாக்கப்படும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், மேலும் விவரம். வணக்கம் சார். அதாவது சென்னை சோழிங்கநல்லூர் அன்னை இந்திரா காந்தி நகர் பகுதியில் ஒரு ஆண்கள் விடுதியை சாய்குமார் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த விடுதியால் அந்த பகுதியில் உள்ள அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அந்த அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் பலமுறை விடுதி உரிமையாளர் சாய்குமாரிடம் தெரிவித்தும் அவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததாலும் ஆத்திரமடைந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் நேற்றைய முன்தின காலத்து 2 நாட்களுக்கு முன்பு விடுதி உரிமையாளர் அதாவது சாய் கிஷோரை விடுதியில் தரவென எதிர்த்து வந்து கையாலும் கட்டையாலும் கல்லாலும் அடித்து தாக்கும் காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் அவர்கள் 3 பேர் சேர்ந்து அடிக்கும் போது யாரோ ஒருவர் சொல்லி காட்சிப்படுத்தி தற்போது அந்த காட்சியை சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறார். தொடர்ந்து விடுதி உரிமையாளர் சாய் கிஷோர் செம்மஞ்சேரி காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வந்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தொடர்ந்து விடுதி உரிமையாளர் சாய் கிஷோர் தற்போது புகாரை வாபஸ் பெற்றுவிட்டதாகவும் செம்மஞ்சேரி காவல் நிலையத்திலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சுமன். Taste the Daily.